அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். அகப்பொருள் இலக்கண வரிசையில் இப்போ நான் அறிமுகப்படுத்த போகிறது அந்த மாறன் அகப்பொருள் அப்படின்ற ஒரு நூல். இது மாறன் அகப்பொருள் என்னும் நூல் கிபி 15ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஓர் அகப்பொருள் நூலாகும். இந்நூலை திருக்குறுகை பெருமாள் கவிராயர் என்பவர் இயற்றியிருக்கின்றார். இந்நூலில் பொருளதிகாரத்தில் அகப்பொருள்னாலே பொருளதிகாரம் தானே. இங்கே அவர் அகப்பொருளுக்கு மட்டுமே இலக்கணம் படைச்சிருக்காரு. இது பொருள் இலக்கணம் சார்ந்த நூல் மட்டுமே. ஏன்னா மற்ற நூல்கள்லாம் 5 இலக்கணம் அப்படிலாம் விளம்பக்கூடியதெல்லாம் இருக்குது. இப்போ நம்பியக பொருள் இறைனார் அகப்பொருள் போல் இது பொருளதிகாரம் மட்டுமே விளம்பக்கூடிய ஒரு நூல். அதனால தான் பேர்லேயே மாறன் அகப்பொருள் அப்படின்ற இதை கொண்டிருக்கு. இப்போ இந்நூலில் அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒளிவியல் என்னும் 5 இயல்களை கொண்டது. நூல் 5 இயல்களை கொண்டிருக்கு. இம்மாறனக பொருளுக்கு மேற்கோளாய் அமைந்த கோவை நூல் திருப்பதி கோவை. இப்போ நம்பியக பொருளுக்கு மேற்கோளாய் அமைந்த நூல் தஞ்சைவடன் கோவை. இந்நூலுக்கு மேற்கோளாய் அமைந்தது திருப்பதி கோவை ஆகும். இந்த கோவை நூலை யாருன்னா ஏற்றிருக்காரு? திருக்குறுகை பெருமாள் கவிராயரை ஏற்றிருக்காரு. ஆனால் தஞ்சைவாணன் கோவையை நம்பியக பொருள் ஆசிரியரை ஏற்றிருக்க மாட்டார், வேறு ஆசிரியரை ஏற்றிருப்பார். ஆனால் இங்கே மாறனக பொருளுக்கு சான்றாக எழுந்த கோவை நூலையும் இயற்றியவர் யாருன்னா திருக்குறுகை பெருமாள் கவிராயரே ஆவார். சமயம்: திருக்குறுகை பெருமாள் கவிராயர் ஓர் வைணவர் ஆவார். இவர் யாருன்னா வைணவ சமயத்தைச் சேர்ந்தவர். இவர் காரிமாற பெருமாள் ஆகிய நம்மாழ்வார் மேல் இம்மாறனக பொருளை ஏற்றியுள்ளார். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு கடவுளை வேண்டிட்டு கடவுள் வாழ்த்து அமைச்சு இது பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? காரிமாற பெருமாள் என்று அழைக்கப்படும் நம்மாழ்வார் மீது பக்தி கொண்டு அவர் மேல் இம்மாறனக பொருளை ஏற்றியுள்ளார். அவருக்காக எழுதின மாதிரி இவர் என்ன எழுதியிருக்காரு. பகுப்புகளும் நூற்பாக்களும்: இம்மாறனக பொருள் அகத்திணையியலில் 128 நூற்பாக்களும், களவியலில் 62 நூற்பாக்களும், வரைவியலில் 34 நூற்பாக்களும், கற்பியலில் 10 நூற்பாக்களும், ஒளிவியலில் 126 என்ற எண்ணிக்கையிலான நூற்பாக்களையும் 5 இயல்களாகிய பகுப்புகளையும் மொத்தம் சேர்த்து 360 நூற்பாக்களை கொண்டு இந்நூல் அமைந்துள்ளது. மொத்தம் 360 நூற்பாக்கள் இதில் இருக்குது. அகத்திணையலில் 128, களவியல் 62, வரைவியல் 34, கற்பியலில் 10, ஒளிபியலில் 126 அப்படின்ற மாதிரி 360 நூற்பாக்களை கொண்டு நூல் இயற்றப்பட்டிருக்கு. இந்நூற்பாக்கள் எளிமையும் கட்டுக்கோப்பும் சிறப்பும் உடையன. அடுத்து அகத்திணையலில் இடம்பெற்றுள்ள செய்திகள். இதில் நூலில் அகத்திணையலில் இந்த அகத்திணையல் பெரும்பாலும் நம்பியக பொருள் சொல்கிறது, தொல்காப்பியர் சொல்கிறது எல்லாமே அகத்திணையல் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. மற்ற இதெல்லாம் சில நூல்கள் அக ஒழுக்கவியல் அப்படின்ற மாதிரி சொல்லும். இது மாறனக பொருள் நம்பியக பொருள் தொல்காப்பியம் போலவே அகத்திணையல் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இதில் அகத்திணையலில் 128 நூற்பாக்கள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவற்றில் அகப்பொருளின் வகை, அகப்பொருள் சொல்லப்படும் திறன், கைக்கிளை, பெருந்திணை, ஐந்திணை பற்றிய இலக்கணங்கள், ஐந்திணையின் பெயர், அவற்றிற்குரிய முப்பொருள் போன்றவற்றையும் வாசிரியர் கூறுகின்றார். இதில் என்னென்ன அகத்திணையில் அந்த 128 நூற்பால என்ன இருக்குது அப்படின்றத நான் முழுமையாக எடுத்துக்கிட்டு அதை தலைப்பை மட்டும் முழுமையாக நான் சொல்கிறேன். மேலும் கைக்கோளின் வகை, கைக்கிளைக்குரிய தொலைமக்கள், இயற்கை புணர்ச்சி, உள்ள புணர்ச்சி, மெய்யுறு புணர்ச்சி, நிகழும் காலங்கள், குறியிடம் பற்றிய செய்திகள், களவில் நிகழும் பிரிவுகள், பிரிவில் தலைவியின் நிலை ஆகிய செய்திகளை வரிசையாக கூறுகின்றார். பின் தீந்தொடை யாழோர் திருத்தகு புணர்ச்சி முன் வாய்ந்து நிகழ்வது வலுவில் கைக்கிளையே என கைக்கிளை நிகழும் காலம் பற்றி உரைக்கின்றார். பின் மகளிர் மடல் ஏறுதல் பற்றி கூறும் எத்திணையினும் குலக்கொடி மடன்மா ஏறுவதின் ரிசைத்தனர் புலவர். கடல் போர் கிளறுபு காதல் கை மிகுந்தொழி மடல் சூழறுவெனல் வலுவுடை தன்றே
இருமையும் உளவெனும் வடமொழி எனவே என 3 நூற்பாக்களில் இந்த மடல் பற்றிய செய்திகளை உரைக்கின்றார். மற்ற தொல்காப்பியரில் ஒரே ஒரு நூற்பாவில் தான் சொல்லியிருப்பார். இவர் 3 நூற்பாக்களில் மடல் பற்றிய செய்திகளை சொல்கிறாரு. அடுத்து வரைதலின் பல்வேறுபட்ட வகைகளை கூறுகின்றார். அடுத்து அறத்தொடு நிற்றல், அது நிகழுமிடம், அறத்தொடு நிற்றற்குரியோர், அறத்தொடு நிற்றற்குரிய முறை, அறத்தொடு நிற்றலில் வினா நிகழுமிடம் ஆகியவற்றை கூறுகின்றார். பின் கற்பு பற்றி பேச முற்படுகையில் கற்பின் வகை, கற்பில் நிகழும் புணர்ச்சிகள், தலைவனின் நிலை, களவு புணர்ச்சி, கற்பு புணர்ச்சிக்குரியோர் பற்றி கூறுகின்றார். அடுத்து பிரிவு பற்றி விரிவாக பேச வந்த ஆசிரியர் கற்பில் நிகழும் பிரிவு வகைகள், பிரிவுகளுக்கு உரியோர், பிரிவுகளுக்கு உரிய இலக்கணம், பிரிவோர் திறன், பிரியும் போது அந்தனருக்கு உரிய சிறப்பு விதி, செலவழுங்குதல், பாசறையில் தலைவனின் நிலை, பிரிவிற்குரிய பருவம், பிரிவில் தலைவனின் இயல்பு, பிரிவுகளுக்குரிய காலங்கள், பரத்தையர் பிரிவு கூடாதற்கான காலம் ஆகியவை பற்றியும் விரிவாக கூறுகின்றார். பின் புறநகர் போக்குக்கு உண்டான காரணங்கள் பற்றி பேசுகையில் புதுவது வாமொரு பொதுமகள் தன்னை, முதுமகன் நேர்மிசை முந்துர விருத்தி, பொலிபுனல் ஆட புறநகர் போகும், தூதிர் கல்வியிற் சுரத்திடை சென்றோன் மீளவும் புலம்பவும் விதியின் என்பனார் என மொழிவர். தூது பிரிவுக்காகவும் கல்வி பயில்வதற்காகவும் பிரிந்து சுரத்திடை செல்வோன் அதன் கடுமையை எண்ணி புலம்பவும் மீளவும் கூடாது என தூது பிரிவு கல்வி பிரிவு பிரிவோன் செய்யத்தகாத செயல்களை கூறுகின்றார். பின் ஓமங்களின் வகைகள், உள்ளுரை ஓமம், ஏனை ஓமம், இறைச்சி பற்றி பேசுகின்றார். மேலும் காமக்கிளத்தி, காதற் பரத்தை, கணிகையர் ஆகியோரின் பண்பு, இலக்கணம், வாயில்களில் தலை சிறந்தோர், இளையர், அறிஞர், தோழி, செவிலி, தலைவன் ஆகியோருக்குரிய திறன்கள், இறுதியாக தலைவன் தலைவி இருவரும் மேற்கொள்ளும் துறவரம் பற்றி கூறி இவ்வாசிரியர் அகத்திணையலை நிறைவு செய்கின்றார். இந்த துறவு பற்றி கூறக்கூடிய இறுதி நூற்பா அகத்திணையல்ல தொல்காப்பியம் சொல்லும். அது மாதிரி நம்பிக்கை பொருளும் சுட்டும். அதே பாணியில் அதே வரிசையில் இவரும் சுட்டுகின்றார். அடுத்து களவியல் செய்திகள். 2வது இயலான களவியலில் 62 நூற்பாக்கள் உள்ளன. இவ்வியலில் களவுக்கான இலக்கணம், ஐந்திணை, கைக்கிளை, பெருந்திணை, எண்வகை மனங்கள் பற்றியும் கூறுகின்றார். அடுத்து முதல் நிலையான காட்சி, ஐயம், தெளிதல், குறிப்பறிதல் போன்றவை பற்றியும், களவின் கிளவி தொகை, இயற்கை புணர்ச்சி, தெய்வ புணர்ச்சி, தலைவீர் கூட்டம், அதன் விரி, வன்புரை, பிரிவொலி மகிழ்ச்சி, பிரிவொலி களங்கள், இடந்தலைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கிமதி உடன்பாடு ஆகிய நிகழ்வுகள் பற்றியும் அவற்றின் விரிகள் பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கின்றார். மாறன் அகப்பொருளாசிரியர் களவின் இலக்கணத்தை அறம்பொருள் இன்பமென என்பவற்றுள் ஐந்திணை கண் சிறந்த நன்களவெனச் செப்பிய கூட்டம், மறை வெளிப்படுத்திய மன்றலெட்டனுள் பொறைமல் யாழோர் புணர்ச்சியதாகும் என களவியல் 1வது நூற்பாவில் மொழிகின்றார். அடுத்து பாங்கீர் கூட்டம், இறந்த பின் நிற்றல், மடல் கூறல், விளக்கல், குறை நயப்பித்தல், குறியின் வகை, விரி, வரைதல் வேட்கை, வரைவு கடாதல், ஒரு வழித்தனத்தல், வரைவிடை பிரிவு போன்றவற்றின் வகைகளை கூறி களவியலை திருக்குறுகை பெருமாள் ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். வரைவியல் செய்திகள். 3ஆம் இயலான வரைவியல். களவுக்கும் கற்புக்கும் இடையில் வரைவியல் வரும். இது நம்பிக்கை பொருளை பின்பற்றி இவ்வாசிரியரும் இது வரைவியலை வைத்துள்ளார். அவர் வரைவியலில் 10 நூற்பாக்களை வைத்திருப்பார். இவர் வரைவியல் என்னும் 3ஆம் இயலில் 34 நூற்பாக்களை வைத்துள்ளார். இவ்வியல் வரைதலுக்கான இலக்கணம், புறநடை, வரைதலின் வகைகள், கரணம், 4 வகை வர்ணத்தாருக்குரிய கரணங்கள், வரைவின் கிளவி தொகை, வரைவு மலிவு, அறத்தோடு நிற்றல் பற்றிய விரிவான செய்திகள், கற்போடு புணர்ந்த கவ்வை, நற்றாய் மருச்சி ஆகியவற்றையும் கூறுகின்றார். மேலும் இவ்வாசிரியர் வரைவியலின் புறநடை பற்றி கூறும்போது, கொண்டுதலை கழிந்துளி கொடுப்போரென்றியும் கரணம் உண்டென களறினர் புலவர் என்று வரைதலின் மாண்பு பற்றி, தன்னூர் தன்மனை வரைபவை தவிரிடை மண்ணுற நுடைத்தாய் மறையோர் முதல்வரை முன்னிட்டருங்கல முறைமுறை வழங்குபு வரைதற்குமுரிய மாண்புள்ளதென்ப என என்றும்
கூறி வரைவியலை ஆசிரியர் நிறைவு செய்கின்றார். அடுத்து கற்பியல். கற்பியல் 4வது இயல். தலைவன் தலைவியின் இல்லற ஒழுக்கமே கற்பியல் ஆகும். மாறன் அகப்பொருளின் 4வது இயலான இவ்வியலில் 10 நூற்பாக்கள் உள்ளன. கற்பியலில் கற்பிற்கான இலக்கணம் கிளவித்தொகை பற்றி கூறிய ஆசிரியர் இல்வாழ்க்கை பற்றி இறைவன் மகிழ்ச்சி, இறைமகள் மகிழ்ச்சி, நிறைபயில் செவிலி சேடியின் மகிழ்ச்சி என்றியம்பிய நால்வகை இல்வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து இல்வாழ்க்கையின் விரி பரத்தையர் பெறுதல் உணர்த்த உணரா ஊடற்குரியவைகள், உணர்வதோடு உணரா ஊடல்களுக்குரியவை பரத்தையர் பிரிவின் அகற்சி விரி ஆகியவற்றை கூறி போக்கறிவுறுத்தல், போக்கு உடன்படாமை, போக்குடன் படுத்தல், போக்குடன் படுதல், போயிலிக் களங்கள், வன்பொறையே வன்பொறை, வரும்பலி களங்கள், வந்தொலி மகிழ்ச்சி என்ற ஒருதலையாக உரைத்த 9 வகைய வருண்மலி காவன் முதலிய 5 என காவல் முதலிய பிரிவின் வகையை கூறி கற்பியலை இவ்வாசிரியர் நிறைவு செய்கின்றார். அடுத்து ஒலிபியல். இறுதி இயலும் 5வது இயலுமான ஒலிபியலில் 126 நூற்பாக்கள் உள்ளன. ஒலிபியல் என்பது மற்ற 4 இயல்களில் சொல்லாத செய்திகளை, நிகழ்வுகளை ஒலிபியலில் கூறுவது பெரும்பான்மையான அகப்பொருள் ஆசிரியர்களின் இயல்பு. இப்போ நம்பியக பொருள் ஆசிரியரும் ஒலிபியல் ஒன்றை சொல்லியிருப்பார். தொல்காப்பியர் என்ன பண்ணியிருப்பார், பொருளியலில் அகத்தினியல், களவியல், கற்பியலில் சொல்லாதவற்ற செய்திகளை பொதுவாக பொருளியலில் சொல்லியிருப்பார். இந்த நம்பியக பொருள் ஆசிரியரும் மாறனக பொருள் ஆசிரியரும் இலக்கண உலக ஆசிரியருமே என்ன பண்ணுவாங்க, ஒலிபியலில் இதனை சொல்வாங்க. சரிங்களா? அடுத்து இந்த ஒலிபியலில் இடம்பெற்றுள்ள செய்திகள்னு பார்த்தா இவ்வியலின் முதலில் ஒலிபியலின் இலக்கணம், அகப்பாட்டு உறுப்புகள், வலுவமிதி, அகப்பாட்டு உறுப்புகளுள் அடங்கியுள்ள திணை, கைகோள், கூற்று, கூற்றில் களவுக்குரியோர், கற்பிற்குரியோர், தலைவன் தலைவி கூற்றுக்குரிய சிறப்பு விதிகள், புறநடை போன்றவற்றை கூறுகின்றார். பின் நற்றாய், செவிலி, கண்டோர், பாங்கி ஆகியோருக்குரிய கூற்றுகளை கூறுகின்றார். பின் கூற்றுக்களை கேட்போர் பற்றியும், தலைவன் தலைவி பாங்கி ஆகியோரின் திறன் பற்றியும், தலைவி மடநலிதல் பற்றியும் கூறுகின்றார். பின் அகப்பாட்டு உறுப்புகளில் ஒன்றான காலம் பற்றி கூறுகையில் திறந்தரு சிறு பொழுதொரு பெரும் பொழுது இவை இறந்தது நிகழ்வது எதிர்வது மெனமுறை சிறந்திட கருமம் செய்யுளின் மரபாக காட்டுதலாகும் காலம் என்பதுவே என மொழிகின்றார். அடுத்து மற்ற உறுப்புகளான பயன், முன்னம், மெய்ப்பாடு பற்றியும் கூறுகின்றார். பின் மெய்ப்பாட்டின் விரி 32 வகை மெய்ப்பாடுகள், அவற்றின் இலக்கணம், அகத்திற்குரிய புணர்ச்சிக்கு முன் புணர்ச்சிக்கு பின் நிகழும் மெய்ப்பாடுகள், கற்பில் களவில் வரைதலில் வரைந்தெய்திய பின் நிகழும் மெய்ப்பாடுகள் என தொல்காப்பியத்தை விட மெய்ப்பாட்டை இவ்வாசிரியர் அதிகமாக பேசுகின்றார். மேலும் எச்சம், பொருள் வகை, பொருள்கோளின் இலக்கணம், துறை, கருப்பொருள் மயக்கம், இருவகை உரிப்பொருள், அகப்பொருள், கைக்கிளை, ஐந்திணை, பெருந்திணை, அகப்புற கைக்கிளை, பெருந்திணை, ஐந்திணை, இத்திணைகளின் வலுவமைதிகள், புறத்திணை, அவற்றின் பெயர், இலக்கணம், வகைகள், புறத்திணையில் இன்பம், மக்கட்குரிய இன்பம், தெய்வ மாந்தரிடத்து நிகழும் இன்பம், அவரிடத்து களவு நிகழும் திறம் போன்றவை பற்றியும் கூறுகின்றார். அடுத்ததாக பாங்கன், தலைவன், தலைவி ஆகியோரு நிலைப்பாடு, கந்தர்வ மனம், தலைவன் தலைவியின் களவு இயல்பு, பூ நிகழும் காலம், அகப்பாட்டினுள் பாடப்படுவோர், தலைவன் தலைமகளுக்கு கூறப்படும் பெயர்கள் போன்றவை பற்றியும் பேசுகின்றார். பின் கடவுளரும் அகப்பாட்டில் வரும் திறன் பற்றி, அதுவே கடவுளர் மாட்டும் கடிவரை இன்றே என்பர். மேலும் தலைவன் தலைவியின் ஊடற் பண்புகள், திருவரங்க கோவை மற்றும் ஒரு கோவையின் இலக்கணம், கோவை பாடப்படும் யாப்பு, அவையடக்கத்திற்கு புறநடை ஆகியவற்றை கூறி இவ்வாசிரியர் ஒலிபியலை நிறைவு செய்கின்றார். இதுதான் மாறனக பொருளில் அமைந்துள்ள செய்திகள். நன்றியுடன் மூஷன்பா.